ஸோ இந்த வீடியோவில் ஒரு எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் ஈத்தர் வந்து எப்படி நடக்குது நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இங்கே நமக்கு வந்து என்ன ரியேஜென்ட் கொடுத்துருக்காங்க, கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிட் அண்ட் கான்சன்ட்ரேட் நைட்ரிக் ஆசிட். அப்போ ரெண்டுமே கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா நைட்ரேஷன் ரியாக்ஷனுக்கான ரியேஜென்ட். நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, கான்சன்ட்ரேட் சல்ஃபரிக் ஆசிட்டை பார்த்த உடனே சல்ஃபோனேஷன் வந்து நினச்சிருவாங்க. சல்ஃபோனேஷன் கிடையாது. ஏன்னா இங்கே நைட்ரிக் ஆசிட்டும் கொடுத்துருக்காங்க, சல்ஃபரிக் ஆசிட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து நைட்ரேஷன் வந்து நமக்கு வந்து நடக்கும். இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஈத்தர் குரூப் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஈத்தர் குரூப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். அப்போ நமக்கு வந்து ப்ராடக்ட் நமக்கு எங்கே ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ பொசிஷன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும், இல்லை பேரா பொசிஷன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இதான் நமக்கு வந்து காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா. இங்கே நமக்கு எனக்கு வந்து OC2H5 வந்து நமக்கு வந்து இங்கே ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆர்த்தோ பொசிஷன் நமக்கு வந்து ரியாக்ட் ஆகணும் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு வந்து NO2 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். சப்போஸ் நமக்கு வந்து பேரா பொசிஷன் வந்து நமக்கு வந்து ரியாக்ட் ஆகுது அப்படின்னா எங்கே அதுக்கு வந்து பேரா பொசிஷன் வந்து நமக்கு வந்து NO2 வந்து நமக்கு வந்து ஆட் ஆகும் இல்லையா. இது OC2H5. இதுக்கு பேரா பொசிஷன் எங்கே NO2 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, இது நமக்கு வந்து ரெண்டு ப்ராடக்ட்டுமே கிடைக்கும். பட் இதான் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா மேஜர் ப்ராடக்டாக வந்து நமக்கு வந்து இருக்கும். இதான் நமக்கு வந்து மேஜர் ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். எப்பவுமே ஆர்த்தோ ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து மைனர் ப்ராடக்டாக தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ நம்ம மைனர் ப்ராடக்ட் வந்து நம்ம மேக்ஸிமம் கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ நமக்கு வந்து மெயின் ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதான் நமக்கு வந்து மெயின் ப்ராடக்ட். பட் ஆர்த்தோ ப்ராடக்ட் ஆல்சோ வில் ஃபார்ம்.